இப்போ இந்த அம்பை பிடித்து இழுத்தான். இழுத்து பார்த்தால் ராமனுடைய நாமம் அதிலே கிடந்தது. திகைத்து போனான் வாலி. இந்த கம்பன் கைவண்ணங்கள் பாருங்க, சில இடத்துல சின்ன அப்படி ஒரு நுணுக்க வேலை பார்த்துட்டு போயிடுவான். என்ன தெரியுமா சொன்னான்? செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். செம்மை சேர் நாமம் கண்ணை கண்களில் தெரிய கண்டான். இதுல என்ன சிறப்பு என்றால், செம்மை சேர் என்றால் சிறந்ததாகிய ராமநாமத்தை கண்ணில் கண்டான். அதுதானே அர்த்தம். கம்பனுக்கு ராமநாமம் செம்மை சேர் நாமம் சரி, உங்களுக்கும் எனக்கும் ராமநாமம் செம்மை சேர் நாமம் சரி. அம்பாலே குத்துப்பட்டு அநியாயமாக ஒளிந்து நின்று போட்டு அம்பாலே குத்துப்பட்டு விழுந்து கிடக்கிற வாலி எடுத்து பார்க்கிறான் ராமநாமம். அவனுக்கு அது செம்மை சேர் நாமமா? அவனுக்கு அது இழுக்குடைய நாமமாக இல்லை. என் மேலே அம்பு போட்டு மறைந்து நின்று ஒருத்தன் அம்பு போட்டானா அவனா? அப்போ ராமநாமத்தை கம்பன் எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? அந்த இடத்திலே செம்மை சேர் நாமம் என்று சொல்லி இருக்கப்படாது. ஏன்? வாலிக்கு அது செம்மை சேர் நாமம் அல்ல. அப்ப கம்பன் இந்த தவறு விடலாமா என்றால், காரணம் இதாங்க. இழுத்தான் நம்ப, இந்த ரத்தம் பாஞ்சுது. இந்த ராம என்ற ராமத்துக்கு மேல சிவப்பா ரத்தம் படிஞ்சுட்டுது. அவனுக்கு அந்த செம்மை சேர் நாமம் அவ்வளவுதான். ரத்தம் படிந்ததாலே வந்த செம்மை சேர் நாமம், நமக்கு அது செம்மை சேர் நாமம்.